அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சேஃபா பட்டாசு வெடிங்க. அந்த பட்டாசு வெடிக்கும் போது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம எந்த பாதிப்பு வராம நீங்களும் பாதுகாப்பா இருங்க, மற்றவங்களும் பாதுகாப்பா இருக்க வழிவிடுங்க. ஓகேங்க. போன டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் பார்த்தலாமாங்க? என்ன அப்படின்னு கேட்டா, போன டைம் கேட்ட கேள்விக்கு யாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணலீங்க. ஏன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் யாரும் ஆன்சர் பண்ணலீங்க. சரிங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, ராசுக்கு 4 மகன்கள். முதல் மகன் பெயர் கந்தன், இரண்டாவது மகன் பெயர் கருப்பன், மூணாவது மகன் பெயர் அசோக், நான்காவது மகன் பெயர் என்ன? கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி 4th சன்? இதாங்க கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்னாங்க, நான் இங்கிலீஷ்ல இருக்க சொல்லியிருப்பேன். வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி 4th சன் அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படி சொல்லியிருக்கேன்? சோ 4வது மகன் பெயர் என்ன? என்ன அதுதாங்க 4வது மகனுடைய பெயர். அதாவது விஞ்ஞான நிகழ்ச்சியில நம்ம பார்த்திருப்போம். ஒரு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு பெயர் வச்சிருப்பாங்க ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு முதலமைச்சர் அப்படின்னு பெயர் வச்சிருப்பாங்க. அப்படி பெயர் வைக்கும்போது என்ன அப்படின்னு பெயர் வைக்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை. சோ இந்த கேள்வியில் பாத்தீங்கன்னா நான் எப்படி சொல்லிருக்கேன்னா, முதல் மகன் பெயர் கந்தன், இரண்டாவது மகன் பெயர் கருப்பன், மூணாவது மகன் பெயர் அசோக், நான்காவது மகன் பெயர் என்ன? கேள்வி என்னன்னா, வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி 4th சன் அப்படின்னு கேட்டிருப்பேன். அது நான் ஏன் இங்கிலீஷ்ல சொன்னேன் அப்படின்னா, ஏன்னா 4வது மகன் பெயரே என்ன, அவருடைய பெயரே என்ன. சோ இது டிஃப்ரெண்டா யோசிச்சா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் யாருமே அது கேள்வியே எடுத்துக்குவாங்க. என்னடா ஒரு தடையும் இல்லாம ஒரு க்ளூவும் இல்லாம 4வது மகன் பெயர் கேட்கிறாங்களே அப்படின்னு தான் எல்லாரும் யோசிப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா யோசிக்கிற மாதிரி கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி கூட கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐஏஎஸ் இன்டர்வியூலிங்க. இதே மாதிரி இது யோசிக்கிற மாதிரி தான். சரி, ஓகேங்க. இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு 3 நம்பர், அத கூட்டினாலும் பெருக்கினாலும் ஒரே பதில் தான் வரும். 3 எண்கள். அந்த 3 எண்களை நீங்க ஆட் பண்ணாலும் சரி இல்ல மல்டிப்ளை பண்ணாலும் சரி ஒரே ஆன்சர் தான் வரும். அந்த 3 எண்கள் என்ன? ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ஆன்சர் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹாப்பி திவாலி. நன்றி, வணக்கம்.